உனது பேர் சொன்னால் என் உதடு பூ பூக்கும், உன்னை தினம் பார்த்தால் என் கண்கள் தேன் வார்க்கும். எனது பயணம் உன்னில் முடியும், எனது இருட்டு உன்னால் விடியும். உனது பேர் சொன்னால் என் உதடு பூ பூக்கும், உன்னை தினம் பார்த்தால் என் கண்கள் தேன் வார்க்கும். எனது பயணம் உன்னில் முடியும், எனது இருட்டு உன்னால் விடியும். உனது பேர் சொன்னால் என் உதடு பூ பூக்கும். உலகை விலையென தரினும் உன்னை தந்திட மாட்டேன், காசு பணமா கேட்டேன் காதல் கருணை நீ. எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற கலைஞர் மக்களிசை பாடகர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்கள். தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு பாடகர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் முதன்மையானவராக முக்கியமானவராக இருப்பார். குறிப்பாக கலையிரவு மேடைகளில் இவருடைய குரல் ஒலிக்காத மேடைகள் இல்லை என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்த கலைஞரை நம்ம விரிவாக பதிவு பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சிவலிங்கபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நரிக்குளம் என்கிற ஊரில் தோழரை சந்தித்து அவர் இல்லத்தில் பதிவு பண்ணுறோம். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். இந்த பதிவில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தபேலா கலைஞர் திரு நோபா அவர்கள், அவரையும் நாம் வரவேற்கிறோம். தோழரையும் வரவேற்கிறோம். வாங்க. வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணசாமி அப்படின்னாலே எனக்கு சின்ன வயசுலேருந்தும் கூட அந்த எட்டையாபுரத்தானுக்கு அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஒரு ஏதோ ஒரு மென்மையாக அப்படியே இழுத்துட்டு போகும் இல்லையா, அந்த பாட்டிலிருந்து நம்ம பதிவு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான். அந்த பாட்டை பாடுங்க எங்களுக்காக. எட்டையபுரத்தானு கிணையான புலவனை எங்காச்சும் பாத்தியா மாடத்தி, என்றும் எட்டாத கணிக்கவன் கொட்டாவி விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. முட்டாள்கள் என நம்மை திட்டிய போதிலும் மோகம் கூரைந்தானா மாடத்தி, என்றும் கெட்டாலும் மேன்மக்கள் நாம் என்ற கீதம் இசைத்தானே மாடத்தி. எட்டையபுரத்தானு கிணையான புலவனை எங்காற்றும் பாத்தியா மாடத்தி. சாதியாம் பூநூலை மார்பிலனில் தானா தற்பை எடுத்தானா மாடத்தி. அவன் சாதியாம் பிராமண சாதியாம் பூநூலை மார்பிலனில் தானா தற்பை எடுத்தானா மாடத்தி. 4 வேதம் உணர்ந்தவன் பாதை வகுத்தனன் வெற்றி விளைந்தது மாடத்தி. 4 வேதம் உணர்ந்தவன் பாதை வகுத்தனன் வெற்றி விளைந்தது மாடத்தி. இந்த பாடலை பற்றி மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க தோழர். இந்த பாடல் இப்படி உருவாகி வந்த விதம் பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். இந்த பாடல் தோழர், அதாவது நெஞ்சிலாடும் கதிரும் நிஜம் விளையாத பூமியும் அப்படிங்கிற பரிணாமனுடைய கவிதை தொகுப்பில் உள்ள ஒரு பாட்டு. நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில் அங்கே குருவிகுளம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஓய்வு நேரத்தில்,
அது வேலை முடிஞ்சு அப்படியே ஜாலியாக அங்கிட்டு கழுகுமலை ரோட்டை பார்த்து நடந்து போவேன். அப்போ போகும்போது இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போவேன், அந்த உள்ள பாடல்களை பார்த்துக்கிட்டே வருவேன். அப்படி போகும்போது இந்த பாட்டுக்கு ஒரு மெட்டு அமைஞ்சது. இதுதான் நான் போட்ட முதல் மெட்டு. நீங்களே அமைச்சது இது? ஆமாம், நானே மெட்டு. என்னுடைய பாடல்கள் முழுக்கவே நான் தான் மெட்டு போட்டு பாடுவேன். முதல் மெட்டே ஒரு நம்ம பாரதியாருடைய பாடலாக இருந்தது வந்து எனக்கு மிக சந்தோஷம். கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கலைஞராக இன்றைக்கி தென் தமிழ்நாட்டில் அறியப்படுற ஒருத்தராக இருந்தார்னா, ஒரு கலைஞருக்கு பின்னால் வந்து ஒரு பின்புலம் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் அதனால் உங்களுடைய கலைமரபுக்கு பின்னால் கலை தொடர்பான தொடர்புகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி பார்த்தா அதுக்கு எங்களுடைய கலை மரபுக்கு ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்குது. எப்படின்னா, எங்கள் ஊர் முளை பிடிச்ச விசேஷம், எங்கள் ஊர்க்காரங்க எந்த துறையிலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நல்லா ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இங்கே எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் அல்லது அறியாத வயசில் இருக்கும் பொழுது ஒரு வில்லிசை குழு இருந்தது. ஓஹோ. அந்த வில்லிசை குழுவில் எங்களுடைய மூத்த அக்கா கிருஷ்ணம்மாளும் எங்களுடைய மதனி தங்கத்தாய் அவர்களும் அதில் பாடியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன். அதில் வந்து எங்கள் மாமா, தாய் மாமா கிருஷ்ணசாமின்னு பேர், அவர் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்த்தார் தமிழ்நாடு சிமெண்ட்ஸில். அவர் வந்து குடம்புத்துவர், இந்த கடம் சொல்லுவாங்க இல்லையா, அது இது பண்ணுவார். அதுக்கு பின்னால் அதுக்கு முந்தின காலத்தில் இப்போ எங்கள் தாத்தா பாட்டன் பெரியப்பா அவங்க வந்து ஒரு இசைக்குழு ஒன்று இருந்திருக்கு. அந்த இசைக்குழு வந்து பக்கத்து ஊரில் போய் அங்கே இன்னொரு குழுவோட போட்டின்ட்டு இல்லை, இவங்க இப்போ 2 குழுவை புக் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போகும்போது இவங்க வந்து உழைப்பாளி விவசாயிங்க, கோமணம் வச்சுருப்பாங்க, துண்டு ஓட்டுற மேலே துண்டை போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஜிப்பா அது போட்டு இது போட்டு ஒரு ஜிகினா வேலைகளோடு அவங்க வந்து நின்றுருக்காங்க. அந்த பாடகர்கள் குழு, இந்த பாடகர்களுக்கும் அந்த பாடகர்களுக்கும் தோட்டத்தில் ரொம்ப வித்தியாசம். இதை பார்த்து அங்கே உள்ள பெரிய ஆட்கள் எல்லாம் என்னத்தப்பா இவங்க பாட போகிறான், கஞ்சிக்கு சித்த வகை மாதிரி இருக்கானே இவெல்லாம் என்னத்தை பாடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதில் அந்த ஊர் நாட்டாமல் வந்துக்கிட்டு இல்லையா அவங்களும் வந்துட்டாங்க, என்னத்தாவது அவங்களும் வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்ல இவங்க பாடும்போது அது அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடிச்சி போக அந்த குழு காணாமலே போயிட்டு அவங்க திருப்பி பாடவே இல்லை, அவங்க பாடாமலே திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அது பிறகு இவங்களுக்கு சுரக்காயை குழம்பு வச்சு, அதாவது சுரக்காய் கூட்டு வச்சு இவங்களுக்கு சோறு போடுங்கடா, விருந்து பரிமாறுங்கடான்னு சொல்லி அவங்க சொன்னதாக, இவங்க 3 நாள் இருந்து நிகழ்ச்சிகள் பண்ணி கொடுத்துட்டு வந்ததாக எங்கள் அப்பா ஒரு இது சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு. அதோட இளையரையான்னு சொல்லி ஒரு பெரியவர் எங்கள் ஊரில் இருந்தார். அவர் வந்து சுயமாக கவி பாடக்கூடியவர், அதாவது வழிநடை சிந்து அப்படிங்கிற முறையில் அவர் நிறைய பாடியிருக்கிறாரு. ஏதாவது ஒரு வழிநடை சிந்து நினைவு இருக்கா உங்களுக்கு? வழிநடை சிந்துன்னா, வைகை நதி தன்னிலே வைகை நதி தன்னிலே மாழழகர் என் தமையன் வருகிறார் மரகத சப்பர மீதில். வைகை நதி தன்னிலே வைகை நதி தன்னிலே மாழழகர் என் தமையன் வருகிறார் மரகத சப்பர மீதில். மெய்யனே யான் சென்று சீதனம் வாங்கி வர விடை கொடுத்தருள் புரிய வேண்டும். மெய்யனே யான் சென்று சீதனம் வாங்கி வர விடை கொடுத்தருள் புரிய வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதி கவி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு உங்கள் கிராமத்தில், வில்லிசை குழு ஒன்று இருந்திருக்கு, பெண்கள் பங்கேற்கக்கூடிய வில்லிசை குழு ஒன்று இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கலைக்குழு ஒன்று இருந்திருக்கு உங்கள் ஊருக்குள்ள தனியாக. கலைக்குழுன்னா அது ஒரு பஜனை குழுன்னு இருந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ இது வந்து ஊர் பின்புலம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரத்த உறவுகள் ஏதேனும் கலைஞர்களாக இருந்தாங்களா? அதான், எங்கள் அக்கா வந்து வில்லிசை கலைஞராக இருக்க, வில்லிசை பாட்டு பாடியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ராமாயண மகாபாரதத்தில் வந்து அந்த கதைகளை வந்து பாராயணம் பண்ணுவார். அப்படியா? ஆமாம். இது மகாபாரதம், ராமாயணம் மகாபாரதம். அந்த காலத்திலே அவர் குறிஞ்சவலில் உள்ள ஒரு லைப்ரரியில் மெம்பர் ஆகி
அங்கேருந்து மகாபாரதம் ராமாயண புஸ்தகங்கள் எடுத்துகிட்டு வந்து படிக்கக்கூடிய வழக்கம் வச்சுருந்துருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பஜனை பாடல்கள் பாடுவாங்க. எங்கள் அப்பா பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு ராகத்தோடு தான் பாராயணம் பண்ணுவார். அது உங்களுக்கு நினைவு இருக்கா? அது வந்து ஆரம்பத்தில் வந்து என் ராகத்தோடு பண்ணுவாருங்கிறது தெரியும். ஆனால் எந்த ராகம்ங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் பிடிபடலை சின்ன வயசில். மந்தரையின் சூழ்ச்சியால் கைகேயி மனம் குழம்பி ததரனிடம் ஒரு வரத்தை வாங்கியிருந்த பழைய நினைவை சொல்லி ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கேட்டாள். தன் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அவளுடைய தீராத ஆசையாயிருந்தது. இப்படி போகும் எங்கள் அப்பாவுடைய அந்த பாராயணத்தினுடைய தொனி இப்படி தான் இருக்கும். இது என்ன ராகம்னா தோடி ராகம். இந்த தோடி ராகத்தில் தான் எங்கள் அப்பா வந்து அதை பண்ணியிருக்கிறாருன்னு ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு இந்த பாடல்கள் இந்த குழுவாக பாடி தெரியும் போது தான் இந்த விஷயங்கள் எனக்கு பிடிபட்டது. அப்போ இப்போ யோசித்து பார்த்தோன்னா ஒரு மிக முக்கியமான கலை மரபுக்குள்ளேருந்து தான் கிருஷ்ணசாமி வந்து அவங்க அறியாமலே கூட மனதளவில் தயாராகி வந்திருக்கிறாருன்னு நான் யூகிக்கிறேன். நான் இல்லையா? சரியாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு மரபு எனக்கு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி வளர்ந்து வந்த கிருஷ்ணசாமி அவர்கள் முறையாக ஒரு முற்போக்கு மேடைக்குள்ளே அல்லது ஒரு முற்போக்கு முகத்துக்குள்ளே போனதுன்னு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாடு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் தவிர்க்க முடியாத அடையாளமான ஒரு பாடகராக நீங்கள் அறியப்படுறீங்க. இதுக்குன்னு ஒரு அறிமுகம் இருக்கும்ல, இந்த அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அதாவது நான் 1981 நான் போஸ்டலில் வேலைக்கு சேர்றேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு முதல் போஸ்டிங் வந்து எனக்கு சங்கரங்கோயிலில் கிடச்சி. சங்கரங்கோயில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் 81 1981 செப்டம்பரில். அந்த நேரத்தில் அந்த சங்கரங்கோயில் பிரான்ச் யூனியன் பிரான்ச் வந்து கோயில்பட்டி டிவிஷனோடு இணைஞ்சது. கோயில்பட்டி டிவிஷனல் ஆஃபீஸில் தமிழ்ச்செல்வன், வீரணன், சுப்பையாஜி, பாலு, அதை பாலுங்கிறவர் வந்து நம்ம நார்புநாதனுடைய மைத்துனர், சுவடி சுந்தரவடிவேலு அவர் வந்து பால்வனத்துடைய தம்பி. இப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். அவங்களோட யூனியன் மூலமாக அறிமுகம் கிடைச்சிது. தமிழ்ச்செல்வன் தான் எங்களை வந்து என்னைய வந்து ஒரு முற்போக்கு முகாமுக்கு கூப்பிட்டு வந்தவர். அவர் தான் உங்களுக்கு குரு மாதிரி இருக்கார். அவன் தாமிய கச்சாவுக்கு வந்து அவர் தான் எங்களை வந்து அழைச்சிட்டு வந்தார். என்னையும் என்னோடு ஆரம்ப காலத்தில் பாடின சந்திரசேகர் என்பவரையும் அழைச்சிட்டு வந்தார். இப்படி தான் நான் முற்போக்கு முகாமுக்கு அறிமுகமானேன். அதுக்கு பின்னால் அவங்க ஒரு நாடக குழு ஒன்று நிஜ நாடக குழு ஒன்று வச்சுருந்தாங்க. மதுரை நிஜ நாடகம்? இல்லை, இங்கே கோயில்பட்டியில் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு நிஜ நாடக குழு இருந்தது. அந்த நிஜ நாடக குழுவில் வந்து நானும் சந்திரசேகரும் பாடுவோம். நாடகத்துக்கு முன்னால், நாடகத்துக்கு இடையில் பாடுவோம். என்ன பாட்டு பாடுவீங்க? அந்த பாட்டு வந்து நான் வந்து இந்த தீர்த்தக்கரையிலே அப்படிங்கிற பாட்டு, நம்ம தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் நிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய் கண்ணம்மா தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடி குதடி வார்த்தை இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி கண்ணம்மா தீர்த்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே. அந்த முற்போக்கு முகாமுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அறிமுகம் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க விரும்புகிறேன் நான். அதாவது நாங்கள் 82 வந்து நாங்கள் பாட ஆரம்பித்து வரும்பொழுது கேஏஜி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார். கேஏ குணசேகரன், கோட்டைச்சாமி, மாரியம்மாள் அந்த தம்பதிகள் மாதிரி. ஆமாம், அந்த குழு வந்து ரொம்ப பிரபல்யமாக மேடைகளில், முற்போக்கு மேடைகளில் போய்கிட்டு இருந்த நேரம்.
அவருடைய பாடல்களை நாங்கள் கேட்போம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் தேன் சைடில் வரும்போது நாங்கள் கேட்போம், மாநாடுகளில் கேட்போம். அது வரைக்கும் நாங்கள் இந்த சினிமா பாடல்கள் தான் பாடிட்டு இருந்தோம். இந்த முற்போக்கான பாடல்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கல. இந்த பாடல்களை கேட்ட பின்னால் அதில் கொஞ்சம் அறிமுகம் இருந்தது. அப்புறம் வந்து கேஏஜி வந்து 82 ஒரு பயிற்சி முகாம் நடத்தினார். எங்கள் சாத்தியார் அணையில் இசை பயிற்சி முகாம் நடத்தினார். அந்த முகாமுக்கு வந்து என்னையும் சந்திரசேகரையும் தோழர் தமிழ்ச்செல்வனும் எஸ்கே பெருமாளும் அப்புறம் ஒரு நம்ம புதிய விருப்பம்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து அவர் பாடல் தொகுப்பு ஒன்று போட்டிருந்தார். அதுக்கு பேர் அக்னிஸ்வரங்கள்னு பேர். அந்த தொகுப்பில் உள்ள பாடல்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதில் நிறைய நல்ல பாட்டு, கிராமிய பாடல்கள் வரும். தன்னான பொடுத்தில்லேல பொடு அள்ளி மலர் கொடியே, தன்னான ரோசா பூ மலரே, தன்னான பொடுத்தில்லேல பொடு அள்ளி மலர் கொடியே, தன்னான ரோசா பூ மலரே. இப்படி ஒரு பாட்டு தொடங்கும். சிவகங்கச்சி மயிலே சிந்து பாடி வந்தேனே அப்படின்னு ஒரு பாட்டு போகும். இன்னொரு பாட்டு, வெளரந்த கம்மாக்குள்ள வெள்ளரிக்கா தோட்டத்தில் புள்ள வெள்ளரிக்கா தோட்டத்தில் தொட்டு போட்ட என்ன சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதும் சுக்கி நின்னவளே. வெளரந்த கம்மாக்குள்ள வெள்ளரிக்கா தோட்டத்தில் புள்ள வெள்ளரிக்கா தோட்டத்தில் தொட்டு போட்ட என்ன சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதும் சுக்கி நின்னவளே. இப்படி ஒரு கிராமிய பாட்டு போகும். 10 தலை ராவணன் ஒத்தத்தல ராமன் வென்றான், மொத்தத்தில் வீரம் வேணும் சொடலமாடா. வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்தினா போனதெல்லாம் கிடைக்குமாடா, நீ கத்தினா போனதெல்லாம் கிடைக்குமாடா. இந்த பாட்டு. எங்களை தெரியலையா இந்த இசையை புரியலையா, திங்கள் ஒளியினில் துயில் ஓரே தினம் சூரிய தீயினில் உழைப்போரே. எங்களை தெரியலையா இந்த இசையை புரியலையா அப்படிங்கிற ஒரு பாட்டு. வாகான ஆலமரம் எம்மா விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு கீழிறங்கி எவிதிய முடிக்க போறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே.